ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜாஃப்னாலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம தலைமன்னார் போயிட்டுருக்கோம். இங்கே ராமர் பாலம் பார்க்கலான்ட்டு. தலைமன்னாருக்கு டேரெக்டாக ஜாஃப்னா வந்து பஸ்ஸு கிடையாது. மன்னார் போயிட்டு மன்னாரில் வந்து தலைமன்னாருக்கு அங்கிட்டு பஸ் இருக்குது. மாறி போகணும். வாங்க போவோம். நம்ம போகிறது இப்போ ப்ரைவேட் பஸ்ஸு. நம்ம போகிற டைமிங்கு கவர்மெண்ட் பஸ் கிடைக்கல, அதனால் ப்ரைவேட் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். இதுதான் ஜாஃப்னா பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டுருக்கோம். சைடில் பார்த்திங்கன்னா கடை நிறையா இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டை சுற்றி கடை நிறையா இருக்குது. நம்ம ஜாஃப்னாலேருந்து மன்னார் போகிறதுக்கு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடும். இங்கேருந்து தலைமன்னார் போகிறதுக்கு ஒரு 1/2 hour அன்றைக்கி அங்கே போய் டவுன் பஸ் மாதிரி மாறணும். வாங்க போய் பார்ப்போம். சைடில் இருக்க பில்டிங் தான் ஜாஃப்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நல்லா பெருசாக இருக்குது. இங்கே என்ன விஷயம் கவனிச்சிங்கன்னா, ஹெல்மெட் வந்து கம்பல்சரி. பைக் ஓட்டுறவங்க மட்டும் இல்லை, பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட் போடாட்டி ஃபைனா. ஜாஃப்னாவில் வந்து பஸ் எடுத்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இடையில ஒரு இடத்துல பஸ்ஸு நிப்பாட்டியிருக்காங்க பிரேக்குக்காண்டி. ஜாஃப்னாவில் வந்து வெளியில் வந்துட்டால் டிராஃபிக் அவ்வளோவா கிடையாது. ஏதாச்சும் 1-2 வண்டி தான் போகுது. ரோடே க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருக்கீர்த்தீஸ்வரம்னு இடத்துல இருக்கோம். இங்கேருந்து மன்னார் வந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான். நம்ம மன்னாருக்கு போகிறதுக்கு முன்னாடி இறங்கிட்டோம். இங்கே ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குன்னாங்க. சரி, போகிற வழியில் தானே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இறங்கியிருக்கோம். இந்த ஏரியா ஃபுல்லாக நிறையா ஆலமரம், தென்னை மரம் தான் இருக்குது ஃபுல்லாக. அது மாதிரி ஆட்கள் யாரையும் அவ்வளோவா பார்க்க முடியல. ஒரே அமைதியாக இருக்குது. இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அவ்வளோதான். பக்கத்தில் வேறு கடைகள் எதுவும் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்குது. பஸ்லேருந்து இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்போம். இது வரைக்கும் ஒரு 2-3 பேர் தான் பார்த்துருப்போம். பக்கத்தில் வீடு எதுவும் கிடையாது.
கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. கோயிலே பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் வந்திருப்பாங்க மொத்தமே. 2-3 ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. மற்றபடி பெருசாக யாரும் இல்லை. ஏரியா ரொம்ப அமைதியாக இருக்குது. பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குன்னாங்க. மன்னார் போகிற பஸ்லாம் அங்கேயே நிற்கினாங்க. நடந்து போயிட்டுருக்கேன் பஸ் ஸ்டாப்புக்கு. சாமியார் சிலை ஒன்று வச்சுருக்காங்க, யாரும் தெரியல. பஸ்ஸு இப்போ வரைக்கும் வர மாதிரி தெரியல. பின்னாடி ஒரு லேக் மாதிரி இருக்குது, போய் பார்ப்பேன் எப்படி இருக்குது என்னன்ட்டு. ஏரிக்கு வந்தாச்சு. பெருசாக இருக்குது, வியூவும் சூப்பராக இருக்குது, அமைதியாக நல்லா காத்தோட்டமாக இருக்குது. இங்கே குளிக்கலாம் போல், கோயிலுக்கு வரவங்களாம் குளிச்சுட்டு அங்கே போகிறாங்க. ஆழமாக இருக்கும் போல், தண்ணி நிறையா இருக்குது. பிக்னிக் வர்றதுக்கு சூப்பரான ஸ்பாட்டு. ஃபேமிலியோடு வந்தால் வீக்கெண்ட்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஓகே, கிளம்ப வேண்டியதான். பஸ்ஸு வந்துட போகுது. ஏற்கனவே 1/2 hour ஆச்சு. பஸ்ஸை விட்டோம்னா திருப்பி 1 மணி நேரத்துக்கு நிற்கணும். நம்ம வந்ததுக்கு பஸ் வர்றதுக்கு டைமிங் கரெக்டாக இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி இப்போ மன்னார் போயிட்டுருக்கோம். மன்னார் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் மாதிரி தலைமன்னார் போகணும். ஓகே, வாங்க போகலாம். மன்னார் வந்து தலைமன்னார் பஸ்ஸு பிடிச்சாச்சு. தலைமன்னார் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். தலைமன்னார் தான் ஸ்ரீலங்கா நார்த் சைடு கடைசி எண்டு. இங்கேருந்து நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வந்து 27 கிலோமீட்டர் தான். ட்ரெயின் ட்ராக்லாம் இருக்குது. இப்போ ட்ரெயின் போதான்னு தெரியல. தூரத்தில் பீச் தெரியுது. அதான் பெசலை பீச் அப்படிங்குவாங்க, ஃபேமஸானது.
மன்னார்லேருந்து தலைமன்னார் பஸ்ஸில் போனீங்கன்னா பீச் ஓரத்தில் தான் பஸ்ஸு போக வியூலாம் சூப்பராக இருக்கும். தலைமன்னார் வந்தாச்சு. ஆனால் இங்கே ஒரு ப்ராப்ளம். ராமசேது பாலம் வந்து பார்க்கறது டூரிஸ்ட்லாம் இப்போ அலோடு கிடையாதான். ஃபுல்லாக நேவி கண்ட்ரோலில் அலோவ் பண்ண முடிட்டாங்க. அதனால் பார்க்க முடியல. வந்ததுக்கு பீச் ஆச்சும் பார்ப்போன்ட்டு பீச்சை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறோம். 2 hours இதுக்காண்டி ட்ராவல் பண்ணி வந்தோம். நான் பார்க்க முடியல. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. தலைமன்னார்லேயே முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதுதான். ராமசேது பாலம் பார்க்குறது தான். அதை ஏன் இப்போ தடை பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி அலோவ் பண்ணாங்களா, இப்போ ஃபுல்லாக நேவி கண்ட்ரோல் எடுத்துகிட்டு டூரிஸ்ட்டு யாரும் அலோவ் பண்ண கிடையாது அப்படிங்கிறாங்க. அது எதுக்காண்டி பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இந்த பீச் வியூவாச்சும் பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. இந்தியாவில் வந்து யாராச்சும் வந்தீங்கன்னா மன்னார் வரைக்கும் வந்து பாருங்கள். தலைமன்னார் போய் ராமர் சேது பார்க்க முடியாது, பாலம் பார்க்க முடியாது. வந்து வேஸ்ட்டாக அலையாமல் போகலாம். பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா 2 சைடும் கடல் மாதிரி தான் இருக்குது. ஆழம் இல்லாமல் இருக்குது. இது சூப்பராக இருக்குது. 2 சைடும் கடல், நடுவில் சின்ன பாலம் மாதிரி இருக்குது. அதெல்லாம் பஸ் போயிட்டுருக்கு. தலைமன்னாரில் ராமர் சேது பாலம் பார்த்துட்டு போகிறதுக்கு லேட்டாக அப்படின்னு நினச்சிட்டு மன்னாரை ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ பிளான் எல்லாம் சேஞ்ச் ஆனதுனால நம்ம தலைமன்னார் வந்து உடனே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியல. ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு திருக்கோணமலை போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இதுதான் ஃபேமஸான பெசலை பீச் அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்கூபா டைவிங், ஸ்னார்க்லிங், இந்த கடலுக்குள்ளே போயிட்டு இந்த பாசி, கடல் பாசி எல்லாம் பார்க்குற இடம் தான். மன்னார்லேருந்து திருக்கோணமலை போகலான்னு பிளான் பண்ணோம். மன்னார் வந்துட்டு திருக்கோணமலை பஸ் பார்த்தோம். டேரெக்டாக இங்கே பஸ்ஸு கிடையாது அப்படின்ட்டாங்க. வவுனியான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து தான் மாறணுமா. அதனால் மன்னார்லேருந்து வவுனியாவுக்கு போயிட்டுருக்கோம் பஸ்ஸில். இப்போ வவுனியா இறங்கிட்டு அங்கேருந்து திருக்கோணமலை போவோம்.
வவுனியா வந்தாச்சு. வவுனியாவில் வந்து 6 மணிக்கு மேலே திருக்கோணமலைக்கு பஸ்ஸு கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்றைக்கி எல்லாம் சொதப்பலாக இருக்குது. சரி, வேறு வழி இல்லை. வவுனியா இன்றைக்கி நைட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் கிளம்ப வேண்டியதுதான் திருக்கோணமலைக்கு. ஓகே, பார்ப்போம். குட் நைட்.